ஃபாஸ்ட் அவ்வளவுதான். வெரி குட். அவசரமாக. குயிக். ஓகே, குயிக்லி சொல்லிக்கணும். குயிக்லி. ஆக. முன்னாடி. ஃபார்வர்ட். அதுக்கு பதிலா இது, பதிலாக, அதுக்கு பதில். இது வந்து அடிக்கடி யூஸ் பண்ற வேர்டு தான். அதுக்கு பதில். ஓகே, இத நோட் பண்ணிக்கலாம். திருப்பி வரலாம். மிகச்சிறந்த. வெல். வெல்லுன்னு வரும். திடீரென்று. சடன்லி. நெருக்கமாக. க்ளோஸ்லி. க்ளோஸ்லி. இன்றிரவு. டுடே நைட். டுடே நைட்னு ஒண்ணு இல்ல, டுநைட் தான். சரிங்களா? டுடே நைட்னு இங்கிலீஷ்ல டுநைட். டுநைட். அந்த. தட். மாறாக. நோட் பண்ணிக்கீங்க. மாறாக இதெல்லாம் மிஸ் ஆகுதோ நோட் பண்ணிக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு குயிக் ஃபயர் வச்சலாம். உண்மையில். ட்ரூலி. ட்ரூலி. தெளிவாக. கிளியர்லி. கிளியர்லி. சரி. கரெக்ட். முன்னோக்கி. ஃபார்வர்ட். ஓகே, அது ரெண்டாவது வாட்டி வந்திருக்கு உங்களுக்கு. ஓகே. மிகவும். எக்ஸாக்ட்லி. மிகவும் நிறைய வார்த்தை இருக்கு. ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல போதும். மிகவும் நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் கிளாஸ்ல. மஸ்ட். மிகவுக்கு மஸ்ட் எப்படி வரும்? என்னன்னு பாத்தீங்களா? குறிப்பாக. குறிப்பாக. ஓகே, பரவாயில்ல. கடினமாக. ஹார்டர். சரியாக. கரெக்ட்லி. இவ்வாறாக. நோட் பண்ணிக்கிங்க. நம்ம திருப்பி இங்க குயிக் ஃபயர் வச்சு நம்ம சுமதி மேம் வச்சு பண்ணுவோம். பார்க்கலாம். இவ்வாறாக. தெரியல சார். வழக்கமாக. ஆப்வியஸ்லி. ஓகே, வழக்கமாக. ஆப்வியஸ்லி. ஓகே, ஆப்வியஸ்ல தெளிவாக இல்ல. சரி, முன்னால். முன்னால். உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைக்கு சொன்ன போதும். முன்னால். முன்னால். ஃபார்வர்ட். ஃபார்வர்ட் தான் உங்களுக்கு தோணுது. ரைட். ஓகே. சமீபமாக. சமீபமாக. சமீப காலமாகன்னு சொல்ற மாதிரி சமீபமாக. ரீசென்ட்லி. இல்லை. ரீசென்ட்லி. இல்லை. அடுத்த வார்த்தை இல்லை. நோ. துரிதமாக. நோ. துரிதமாக. எக்ஸாக்ட்லி. வரமாட்டேங்குது அந்த வார்த்தை வரல உங்களுக்கு. உறுதியாக. கான்ஃபிடென்ட். ரெண்டு மூணு வார்த்தை இருக்கு. ஒரு வார்த்தை சொன்ன போதும். ஓகே. விரைவில். விரைவில். என்ன தோணுதோ சொல்லலாம். ஒரே வார்த்தையா தான் இருக்கணும். விரைவில். பரவாயில்ல. கிட்டத்தட்ட. கிட்டத்தட்ட. அந்த வேர்டு மைண்டுக்கு வரணும். ரெண்டு மூணு வார்த்தை இருக்கு. ஆனா ஒரு வார்த்தை எனக்கு போதும். கிட்டத்தட்ட ஒரே வார்த்தை. பரவாயில்ல. பரவாயில்ல. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சும்மா. ஒரே வார்த்தை. ஜஸ்ட். அது ஜஸ்ட் வேற. நம்ம பின்னாடி பார்ப்போம். சரி. முற்றிலும். முற்றிலும். ரெண்டு மூணு வார்த்தை இருக்கு. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். கம்ப்ளீட்லி. வெரி குட். வெரி குட். ரெண்டுல ஒண்ணு. ரெண்டுல ஒண்ணு. ஒரே வார்த்தை. ரெண்டுல ஒண்ணு. சரி, பரவாயில்ல.
திருப்பி இந்த ரவுண்டுக்கு வருவோம், நம்ம வந்தோன்னு பாத்துக்கலாம். குறிப்பாக முன்னாடி சொன்னோம், இன்னொரு குறிப்பாக இருக்கு, சொல்ல முடியுமான்னு பாருங்க. இந்த வாட்டி ட்ரை பண்ணுங்க. ஆரம்பகால ஒரே வார்த்தையில ஒரே வார்த்தையா ஸ்டார்டிங் வந்து ஓகே. ஸ்டார்டிங் வந்து வேற மாதிரி வருது, பரவாயில்ல. மிகச்சிறந்த முன்னாடி சொன்னோம், சிறந்த தெரியல, பரவாயில்ல, போயிட்டே இருக்கலாம். திருப்பி வருவோம் நம்ம. குறைவாக ஓகே, அது தோல்வி பாத்துக்கலாம். ஒரே வார்த்தை சில நேரங்களில். சம்டைம்ஸ். வெரி குட். வேறு பரவாயில்ல, நம்ம திருப்பி திருப்பி சொல்லிட்டு அடிக்க போறோம் இன்னைக்கு. ஒன்னும் பிரச்சனை வந்துடும். கொஞ்சம் கொஞ்சம் லிட்டில் பிட். ஒரே வார்த்தை லிட்டில் பிட், ரெண்டு வார்த்தை. ஒருவேளை 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 ஒரு கால் ஒருவேளை. சோ இந்த இது படிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அரிதாக rarely. வீடு சார் வீடு 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 ஹோம். அவ்வளவு. அநேகமாக அநேகமாக ஒன்னும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் கொண்டு வந்துடலாம். உண்மையில் ட்ரூலி. முன்னாடி ட்ரூலி சொன்னீங்க, இன்னும் 2-3 வார்த்தைக்கு பரவாயில்ல. இரண்டும் இரண்டும் ஓகே. போதும் enough. ஏற்கனவே ஒன்றாக. யாராவது தமிழ்ல எழுதிக்கணும் குயிக்கா, நீங்க அப்புறம் கேட்கிறப்ப நம்ம பதில் சொல்லலாம். முன்பு ஓகே. குறைந்தபட்சம் இது எதுக்கு சொல்றேன்னா, தமிழ்ல நம்ம எந்த அளவு நம்ம யோசிச்சு வச்சிருக்கோம் இங்கிலீஷ் வார்த்தை மைண்ட்ல இது ஜெனரேட் ஆகுதான்னு பாக்கிறதுக்குதான். ஒரு முறை இதே வார்த்தையில அடிக்கணும், ஒரு முறை. ஓகே. சோ யாராவது தமிழ்ல எழுதிட்டு இருக்காங்களான்னு நான் பாக்குறேன். மிகவும் பிறகு ஆஃப்டர். வெரி குட் வெரி குட். அது மாதிரி கொண்டு வரலாம். 1-2 இருக்குது, பரவாயில்ல. இருப்பினும் முக்கியமான வார்த்தை இதெல்லாம். இருப்பினும் இருந்த போதிலும் நிறைய வார்த்தை இருக்கு. எனக்கு வேண்டியது ஒரே ஒரு வார்த்தை. உங்களுக்கு மனசுல என்ன படுதோ ஒன்றே. இருப்பினும் ஆல்ரைட். தெரியலன்னா பரவாயில்ல, நமக்கு தெரிஞ்சுக்க போறோம். எப்போதும் நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். கரெக்டா கனெக்ட் பண்றீங்களான்னு பார்ப்போம். ரேபிட் ஃபயர்ல இதுதான். நீங்க உங்களுக்கு அப்ப என்ன தோணுதோ சொல்லுங்க. எப்போதும் அடிக்கடி டோன்ட் வரி டோன்ட் வரி. இன்னும் 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 இன்று டுடே. தொலைவு ஃபார். சூப்பர். நீளமான லாங். அனைத்தும் அடிக்கலாம் அடிக்கலாம் அடிக்கலாம். ஆல். வெரி குட். ஆல். எப்போதும் இன்னொரு வாட்டி வருது, 2 வார்த்தை இருக்குங்கிறதுனால. when. எப்போதும் இல்ல, எப்போதும் எப்போதும் இல்ல, எப்போதும் அந்த வார்த்தை வர மாட்டேங்குது பாத்தீங்களா? பாத்துக்கலாம். எங்கே வெரி குட். மீண்டும் again. ஏன் why. ஒருபோதும் இல்லை. no. அடிக்கடி நம்ம not at all.
அடிக்கடி பேசுற ஒரே வார்த்தை இல்ல, ஒருபோதும் இல்லை. இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம ஜெனரேட் ஆயிடுச்சுன்னா நம்ம வாக்கியம் அமைக்கிறப்ப படபடன்னு வந்து விழும். எப்போது? எப்போது? வென். ஆகையினால். நிறைய வார்த்தை இருக்கு, வேண்டியது ஒரே வார்த்தை தான். நல்லா பாத்தீங்க, ஆகையினால். இதெல்லாம் தமிழ்ல நம்ம அந்த அளவு வந்து கொண்டு போகணும். நீங்க தமிழுக்கு தமிழ நீங்க அவ்வளவு பக்காவா தெரியணும். பொதுவாக ஒரே வார்த்தை. ஜெனரல். ஜெனரலின்னு போடலாம். பொது. ஜெனரலி. இதுவரையில். ஒரே வார்த்தை. பரவாயில்ல. கீழே. டவுன். வெரி குட். அங்கு. தேர். வெரி குட். கூட. வித். கூட அது உடன்ல, உடன்ல கூட. ஓகே, பரவாயில்ல. மட்டும். ஒன்லி. நன்று. குட். இங்கே. ஹியர். மேலும். அடிக்கலாம் அடிக்கலாம் அடிக்கலாம், பரவாயில்ல. அப்பொழுது. முடியலன்னா பரவாயில்ல. பாருங்க, எப்படி. ஹவ். இப்பொழுது. நவ். இப்போதுதான். ஜஸ்ட் நவ். ஒரே வார்த்தை. ஜஸ்ட் போனா போதும். இப்பொழுது, இப்பொழுதுதான். ஜஸ்ட். வெளியே. சார். வெளியே. அவுட்சைட். வெரி குட். அதனால். சோ. மேலே. அப். வெரி குட், வெரி குட். 100க்கு ஒரு 60% நீங்க வந்து ஸ்கோர் பண்ணீங்க. வெரி குட், வெரி குட். இதுக்கு பிராக்டிஸ் பண்ணா போதும். சூப்பர், சூப்பர். ஒரு ரவுண்ட் அடிச்சிடலாம் இப்ப கடகடன்னு. நான் தைரியமா பண்றேன்னு யாரை பிக் பண்றது? சுமதி மேம் ரெடியா? நீங்க என்ன தோணுதோ சொன்னாலும் ஒரே வார்த்தை சொல்லணும். கொஞ்சம் ஃபாஸ்டா போவோம் இந்த வாட்டி. ஓகே சார். கட 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 கடன்னு போவோம், ஃபாஸ்டா போவோம். அதனால நோட் பண்ணிக்கணும். தமிழ்ல எழுதுறது எழுதிக்கணும். எத்தனை பேர் தமிழ்ல குயிக்கா எழுதணுமோ எழுதிக்கலாம். இங்கிலீஷ் ஈஸியா கொண்டு வந்துடலாம், ஈஸியா கொண்டு வந்துடலாம். ரைட்? ஆனா அந்த பிராக்டிஸ் இருக்கணும். ஒரு தமிழ் வார்த்தை தோணுச்சுன்னா அடுத்த செகண்ட் இங்கிலீஷ் வார்த்தை ஜெனரேட் பண்ண முடியுமா மைண்ட்ல? சரி சுமதி மேம், டைரக்ட்லி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அவங்க சொன்னாங்க இல்லையா டைரக்ட்லி. ஆமாங்க சார். இது எல்லாமே நான் வந்து ஒரு பர்டிகுலர் குரூப் தான் நான் எடுக்கிறேன். நேரடியாக அப்படின்னா கரெக்டா டைரக்ட்னு சொல்லுவோம், டைரக்ட்லின்னு சொல்லுவோம். நேரடியாக. டைரக்ட்லி. இறுதியாக. ஃபைனலி. தனியாக. ரைட். கரெக்ட்லி. தனியாக, தனியாகன்னு சொன்னேன். லோன்லி. 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 துரிதமாக. குயிக்லி. முன்னால். ஃப்ரண்ட். அதுக்கு பதிலா இது, அதுக்கு பதிலா இது. இன்ஸ்டெட். இன்ஸ்டன்ட். சூப்பர். மிகச்சிறந்த. வெரி. இல்ல மிகச்சிறந்த. பெஸ்ட் சார். பெஸ்ட். பெஸ்ட். திடீரென்று. சடன்லி. நெருக்கமாக. க்ளோஸ்லி. இன்றிரவு. டுநைட். அந்த. தென். தேர். தட். மாறாக. பிக் வேர்ட், பிக் வேர்ட். மாறாத. அகைன்ஸ்ட். இல்ல மாறாகன்னா ராதர். பரவாயில்ல, நம்ம பின்னாடி பார்ப்போம். உண்மையில். இன்ஃபேக்ட். இன்ஃபேக்ட் ரெண்டு வார்த்தை. இன்ஃபேக்ட் ரெண்டு வார்த்தை. ஒரே வார்த்தை வேணும் எனக்கு. இன்ஃபேக்ட் ரெண்டு வார்த்தை. அதே மாதிரி அங்கே தான் ட்ரூலி சார். ட்ரூலி. ட்ரூலி அதெல்லாம் இருக்கு. பட் இன்னொரு வார்த்தை, பெரிய வார்த்தை இருக்கு. நம்ம பேசுவோம் அதை பத்தி. தெளிவாக.